ஆப்பிள் கம்பெனினாலே பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் தருவாங்க, கன்சியூமரை ஏமாற்ற மாட்டாங்க, அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அப்கிரேடை கொடுத்து சரி பண்ணுவாங்க. இப்படி தானே நம்ம எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கேட்டிருக்கோம். நம்ம என்னைக்காவது ஆப்பிளோடைய இன்னொரு முகத்தை பார்த்துருக்கோமா? இல்லைல்ல. ஆப்பிளோட இன்னொரு முகமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். iPhone 12ஓட அன்பாக்சிங் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். iPhone 12 எப்படி இருந்துச்சு, என் கையில் நல்லா இருந்துச்சா இல்லையா, நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இப்போ iPhone 12 பாக்ஸ் வர்றது. கீழே ஆப்பிள் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சைடில் iPhone பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு iPhone 12 இருக்குது, ப்ளஸ் ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு Type C to லைட்னிங் கேபிள் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே டாக் கொடுக்கல. ஸோ அந்த கேபிள் அப்படியே சைடில் வைப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா போட்டிருக்காங்க. உள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு ஃபோனை நம்ம ஒரு 90,000 கிட்டத்தட்ட 1,00,000க்கு ஒரு ஃபோனை நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்குறப்போ நம்ம கிட்ட அந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பெஸ்ட்டாக கேமராஸ், டிசைன், அதுக்கப்புறம் ப்ராசஸர், அதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப், ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபீட்ஸு, அதுக்கப்புறம் இது டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறப்போ எந்த ஒரு லேகும் இல்லாமல். இது 5 ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலே அந்த 90,000 வேஸ்ட்டு. ஏன்னா 25,000 வாங்குகிற ஃபோன்ஸ்லேயே இந்த 5மே பெஸ்ட்டாக தராங்க. அப்போது ஒரு 90,000 வாங்கக்கூடிய ஒரு ஃபோன்ஸில் இது எல்லாமே கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கொடுக்கணும்ல. அப்போது இப்போ இந்த iPhone 12 எடுத்துக்கோங்களேன். இந்த iPhone 12 இப்போது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஸ்பெக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் வைஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஓகே. அப்புறம் டிசைனை இன்னும் கொஞ்சம் சாலிடாக மாற்றிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் கர்வ்டு எட்ஜஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதெல்லாமே ஸ்ட்ரெயிட் பண்ணி நல்லா அப்படியே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது கையவே கீறுற அளவு ஷார்ப்பாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே. டிசைன் வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது உங்கள் இஷ்டம். அதனால் டிசைனில் இங்கே எதுவுமே மாற்றம் கிடையாது. இங்கே டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 இன்ச் கொண்ட ஒரு OLED பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த OLED பேனல் ஒரு 1200 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் போகும். அப்போது சூரிய வெளிச்சத்தில் இது நல்லா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோக்கு தெரியலை. ஒரு மாட்ரேட்டாக தான் தெரியுது. கொஞ்சம் உத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது பிரைட்னஸ் கிடையாது சூரிய வெளிச்சத்தில். பட் ஆனால் ஓகே, நம்ம எல்லா ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ சூரிய வெளிச்சத்தில் அப்படி தான் மங்கி தான் இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிரைட்னஸ். அவ்வளோ எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் பிரைட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுவோம், எனக்கு தெரியலை. பட் ஆனால் ஓகே, ஓரளவு தெரியுது. நம்ம அதுக்கடுத்து விண்டோரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இங்கே இருக்கிறதுலே டாப் எவர் ப்ராசஸர் A14 பயோனிக் சிப். அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது ஓகே, நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அது இப்போ ஸ்னாப்டிராகன் 888 கொடுத்துருக்காங்க 5 nm. இதுவும் அதே மாதிரி 5 nm. ஆனால் இதுதான் எப்படி ஃபஸ்ட்டு. அதில் இதை அடிச்சிக்க முடியாது ப்ராசஸரில். ஏன்னா டெய்லி ஃபீச்சராக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராசஸரில். ஸோ ப்ராசஸரில் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இங்கே ப்ராசஸர் பேச வரப்போ பேட்டரியும் பேசிடுவோம். ஏன் பேட்டரியும் அப்படியே பேசிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 5 nm சிப் செட்டு, பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நிற்கும். ஆனால் இங்கே பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 2815 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா அரை நாள் கூட தாங்காது. ஆனால் இங்கே ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி விளாட்றப்போ கிட்டத்தட்ட iPhone 12 3.5 மணி நேரம் அது ஸ்டேபிளாக நிற்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஓகே, 3.5 மணி நேரம் இது நிற்கிது. அப்போது என் கணக்குப்படி பார்த்தோன்னா ஒரு நாளாவது நிற்கும்னு நான் நினச்சேன். பார்த்தா ஒரு நாள் கூட நிற்கல. ஒரு 14 to 15 hours தான் கரெக்டாக பேட்டரி. ஒரு அரை நாள் காலையில் சார்ஜ் போட்டு போனால் ஈவினிங் வரப்போ காலி ஆயிரும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இங்கே பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ ஒரு 90,000 வாங்கிட்டு ஒரு நல்ல பேட்டரி அட்லீஸ்ட் ஒரு 3100 mAh 3300 கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஒரு நாள் தாங்குற மாதிரி ஒரு ஐஃபோன் கொடுக்கலாம்ல. அது ஏன் அப்படி கொடுக்க மாட்றாங்கன்னு தெரியல. ஃபோனை குட்டியாக்கிட்டாங்க, அதனால் பேட்டரியும் குட்டியாக்கிட்டாங்க. சரி, ஓகே.
அடுத்தது கேமராஸ்க்கு வருவோம். இங்கே பேக்கில் வந்து ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 12 மெகா பிக்சலுக்கான கேமரா. ஒன்று f1.6 அப்பேச்சர் லென்ஸோட, இன்னொன்று வந்து f2.4 அப்பேச்சர் லென்ஸோட. இந்த அப்பேச்சர் லென்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியலனா இங்கே மேலே ஒரு கார்டு தர நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இங்கே 2 அப்பேச்சர் லென்ஸோட இந்த கேமராஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 கேமராஸுமே OIS சப்போர்ட்டோட இருக்குது. அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கிம்பிளுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்டெபிலைசேஷன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் வந்து கடைசியில் நீங்களே பாருங்கள், அது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த சாம்பிள்ஸை பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். இங்கே வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4K 24 30 60 எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1080p 30 60, அதுக்கப்புறம் 120 240 வரைக்கும் எடுக்க முடியும் பேக் கேமராவில். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 12 மெகா பிக்சலுக்கான f2.2 அப்பேச்சர் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே கைரோ EIS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, OIS சப்போர்ட் கொடுக்கல. இங்கே வந்து 4K அதே மாதிரி 24 30 60 எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1080p 30 60, அதுக்கப்புறம் 120 வரை எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். ஸோ கேமராஸ் வீடியோ ஷூட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோக்கு நல்லா இல்லை. அது நான் ஏன் அவ்வளோக்கு நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வந்து நீங்கள் வந்து அந்த சாம்பிளை பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே அடுத்து வந்து அந்த பாக்கி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ், ஐஃபோனுக்கு கொடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் ரொம்பவே ப்ரீமியமாக இருந்துச்சு. அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. வேறு எந்த ஃபோன்ஸ்லேயும் அந்த மாதிரி ஆப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஐஃபோன்ஸில் மட்டும்தான் அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து தாறு மாறாக இருந்துச்சுங்க. அப்படியே நல்லா கிறிஸ்பாக லவுடாக இருந்துச்சு. ஒரு ரூமில் நீங்கள் கேட்குறப்போ அந்த ரூமே நல்லா கவர் ஆகிற மாதிரி ரொம்பவே நல்லா சவுண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. ப்ளஸ் எப்பவும் போல் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட், அதுக்கப்புறம் NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த டால்பி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து வீடியோ எடுக்கும்போதும் சரி, உங்கள் ஃபோனில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்பையும் சரி, ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அந்த சாம்பிள்ஸை பார்ப்போம். நான் அதோடைய அந்த செக் பண்ண சாம்பிள்ஸ் அதை பற்றி கொஞ்சம் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒரு செல்ஃபி போர்ட்ரேட் எடுத்தது. இங்கே நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளராக இருக்குது. இது எதனால் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நார்மலாக ஃபோன் எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்தேன், அது இப்படி வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பிளரிங் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பேக் கேமராவில் எடுத்தது. இங்கே டைனாமிக் ரேஞ்சும் கலர்ஸும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. திரும்ப அதே மாதிரியே பேக் கேமராலையும் அதே அந்த போர்ட்ரேட் இஷ்யூஸ் இருக்குது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் அவ்வளோ நல்லா கொடுக்கல இங்கே. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக வைட் ஆங்கிள் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் லெவல் வந்து மற்ற ஃபோன்ஸ் மாதிரி அந்த 64 108 மெகா பிக்சல் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இவங்க தரலை. பட் ஆனால் ஒரு நார்மலான ஒரு பார்க்க அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து இந்த iPhone 12ஆல் எடுக்க முடியும். ஸோ இது அல்ட்ரா வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்ட்ரா வைட் ஆங்கிள் 4K 60 FPS வீடியோ. ஒரு அல்ட்ரா ஸ்டெபிலைசர் இருக்குது. கிம்பிளுக்கு ஈக்குவலாக வந்து இது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் தாறு மாறாக உங்களுக்கு லைக்ஸு, சப்ஸ்கிரைப், ஷேர் எதுவாக இருந்தாலும் அப்படியே செமையாக போகும். ஸோ இங்கே வந்து வீடியோ ஷூட் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க iPhone 12க்கு. ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் சும்மா செக் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்தது. இங்கே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கான ஒரு நைட் மோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு இடத்த வந்து வச்சுட்டு அதை நீங்கள் ஃபுல் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரெண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்கள் அந்த அந்த இடத்த. ஸோ அது ரெண்டர் பண்ணி அது கரெக்டாக கடைசியில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு அழகான ஒரு இமேஜை வந்து கொடுக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைனல் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நார்மலாக எடுத்ததுக்கும் ஒரு நைட் மோடில் எடுத்ததுக்கும் அந்த வித்தியாசம். ஸோ இங்கே நைட் மோடில் iPhone 12 சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே गाइस, ஸோ இந்த சாம்பிள்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதோட ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் வீடியோ ஷூட் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வீடியோ ஷூட்டுக்கு iPhone 12 ரொம்பவே பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த ஆப்டிக் ஃபீட்பேக்கு, ஸோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வரும்போது கூட அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்லாயிருக்கும். அது கையில் பிடிக்கும்போது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும்போது அது ஒரு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அது ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட் மோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நைட் மோடோட ஷார்ட்ஸும் காட்டினேன். ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. அதை ஒரு நைட் மோட் மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு அதை எடுக்க வச்சு இவ்வளோ அழகாக வந்து அதை கொண்டு வருதுன்னா, நைட் மோடில் இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே கான்ஸ் வருவோம். இங்கே கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் இஷ்யூஸ், அது அந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அது கரெக்டாக டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது ஒன்று. இன்னொன்று, ஃபோனு டப்பாக்குள்ளே டாக்கே தரலை. சரி, ஓகே, டாக்கு தான் தரல, அட்லீஸ்ட் 3.5mm ஜாக் கன்வெர்ட்டராக தருவாங்கன்னா கன்வெர்ட்டரும் தரலை. அடுத்தது பேட்ரி பேக்கப்.
இவ்வளோ கம்மியான பேட்டரி பேக்கப் கொடுத்து அந்த பேட்டரியே அது ஃபோனில் ஒரு ஃபோனுக்கு முக்கியமானதே பேட்டரி தான். இப்போ அதுவே ஒரு அரை நாள் தான் இருக்குன்னா, இப்போ ட்ராவலிங் பண்ணுறப்போ ஐஃபோன் வச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறப்போலாம் இது வந்து கண்டிப்பாக தாங்காது. பேட்டரி அப்படியே உட்காந்துரும். இதுக்கு பவர் பேங்கை கையில் சுற்றிட்டே அலையணும். ஸோ இங்கே பேட்டரி பேக்கப் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து எனக்கு இது செட்டே ஆகலை. நான் இப்போ ப்ரைமரி யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து K20 Pro கிட்டத்தட்ட 1.5 நாள் பேட்டரி பேக்கப் நிற்கும். வெறும் 19,000க்கு வாங்கின ஃபோனு தான். கேமராஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட அதில் தான். ஸோ அந்த வீடியோஸும் நல்லா தான் வருது. கொஞ்சம் இந்த MIUI இஷ்யூஸ் இருக்குது. இன்னும் அப்டேட் கொடுக்க மாட்றாங்க. அதில் இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் லேக் இருக்குது. லேக்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லேக் இல்லை. பெர்ஃபார்மன்ஸில் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணுற 1.5 வருஷத்தில் ஒரு சின்ன லேக் கூட நான் பார்த்ததே கிடையாது. இங்கே என்ன லேக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4K 30ல் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன லேக் ஆகிட்டு வரும். அது என்னன்னா, ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட்லேருந்து இது இப்படி மாறிடுச்சு. ஸ்டார்டிங்லலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த அப்டேட் கொடுத்து மாறிடுச்சு. இப்போ 12.5க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொடுப்பானுங்கன்னா கொடுக்கவே மாட்டானுங்க. ஸோ அதை கொடுத்துருந்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் iPhone 12க்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கூட எனக்கு அவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து, இது ஆக்சுவலாக iPhone 12 வந்து ஃப்ரெண்டோடது. அதை எடுத்து தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், என் ஃபோன் பெஸ்ட்டு, உன் ஃபோன் பெஸ்ட்டு அப்படிங்கிறப்போ ஐஃபோன் அவன் வாங்கிட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ சரி ஓகே இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படி இல்லை, என்ன பண்ணுறது, காஸ்ட்லி மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, எங்களுது செக்யூரிட்டி, உங்களது செக்யூரிட்டி இல்லை அப்படின்றவாங்க. சபா ஃபுல்லாக இதை தான் கேட்டுட்ருக்கேன். சரி ஓகே, செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லி அப்போ தான் ஐஃபோனோட அந்த இன்னொரு முகம் வந்து ஞாபகம் வருது. ஐஃபோனோட இன்னொரு முகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து 25 மில்லியன் யூரோஸ் வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அதாவது 6S 7, 7S, 8S, அதுக்கப்புறம் 10, 10S Max, 10R வரைக்கும் இது வரைக்கும் அந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அப்கிரேடை கொடுத்து ஸ்லோ டவுன் பண்ணி, அதாவது யூஸ் பண்ணுறப்போ அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி, அதாவது லேகு, அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்லோவாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண வச்சாங்கன்னா, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, கன்சியூமர்ஸ் வாங்கினவங்க ஃபோன் வந்து போக போகுது, அதுக்கு வந்து வயசாகிடுச்சு, அதாவது வயசாகிடுச்சுன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு அப்கிரேட் பண்ண நினைப்பாங்களா. அப்போது இந்த மாதிரி ஒரு அப்கிரேடை கொடுத்து ஃபோனை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. ஃபோனை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு புது ஃபோனை வாங்க வைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஐஃபோனோட ஒரு முகம். இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஐஃபோன் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ், அதாவது IP68 வாட்டர் ரேட்டிங் தந்திருக்கோம், ப்ளஸ் ஸ்ப்ளாஷு, டஸ்ட் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்குது. ஆனால் வாட்டர் ப்ரூஃப், அதாவது வாட்டரால் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா ஃபோனுக்கு, அதை வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டுறாங்க. அது ஒரு இஷ்யூ வந்துச்சு. இது எல்லாத்தையுமே நீங்களே போய் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள். இது இல்லைன்னா என்னை நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ இப்படி இல்லாமல் ஐஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்பிளுங்கிறது பெரிய பிராண்டு, அதெல்லாம் இப்படி பண்ணவே பண்ணாது நம்ம நினச்சிட்டு இருந்த பிராண்ட் இப்படி பண்ணுறப்போ இது ஒரு கன்சியூமருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். இனிமே வரதாவது அப்கிரேட் கொடுத்து இந்த மாதிரி ஏமாற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் iPhone 12. நம்ம கூடிய சீக்கிரமே வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்.